தன் வாழ்க்கையில் ஒரு தேவதை கிடைத்துவிட்டாள் என்று நம்பியவன். அவளை மணந்த அந்த மனிதன் அவன் கனவு கண்டது போல ஒரு சந்தோஷமான அமைதியான வாழ்க்கையை பெற்றானா, அல்லது அவன் வாழ்க்கை மெல்ல மெல்ல ஒரு உயிரோடு இருக்கும் நரகமாக மாறிவிட்டதா? இந்த இரண்டிற்கும் நடுவில் இருக்கும் உண்மை இந்த கதையின் 2ஆம் பகுதியில் வெளிவரும். நீங்களே கேளுங்கள், இதை நீங்களே தீர்மானியுங்கள். உண்மை இப்போது வெளிவர இருக்கின்றது. நாம் முதல் பகுதியில் கூறியபடி குற்றவாளியின் பெயர்கள், புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை இந்த கதையின் இறுதியில் வெளியிடுவோம். இந்த மனிதர் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த இடத்திலிருந்தும் எந்த உதவியையும் இல்லாமல் இன்னும் துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். மேலும் இந்த கதையில் அவரது மனைவியின் குடும்பத்திலிருந்து பலர் இதில் தொடர்புடையவர்களாக இருக்கின்றனர். ஆனால் இந்த கதை அவர்களை சென்றடைந்தால் அவர்கள் எப்படி இதற்கு எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பதை பார்க்க நாம் அவர்களின் முகவரியை இங்கே வெளியிடுகிறோம். மேலும் மரண அச்சுறுத்தல் அதிகரிக்கக்கூடும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இந்த குடும்பம் தற்போது வசிப்பது திருவிக்கா நகர், அரூர் வட்டம், தருமபுரி மாவட்டம். இப்போது 2ஆம் பகுதியை பார்க்கலாம். அவளின் உண்மையை, அவளின் குணத்தை, அவளின் தூய்மையை பார்த்தவன் தன் வாழ்க்கையில் ஒரு தேவதை வந்துவிட்டாள் என உணர்ந்தான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், சீர்வரிசை எதையும் கேட்காமல் எளிமையாக அவளை மணந்தான். அவளை தன் மனைவியாக வீட்டிற்கு அழைத்து வந்தான். ஆனால் அவன் கனவு கண்ட அந்த அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை உண்மையிலேயே பெற்றானா? அது இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. ஏனெனில் முதல் 5 நாட்கள் அவன் மகிழ்ச்சியாக அவன் தன் மனைவியுடன் வாழ்ந்தான். அவளும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஒவ்வொரு நாளும் அவள் குடும்பத்திலிருந்து அழைப்புகள் வந்தன. அவள் அவர்களுடன் பேசினாள். எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்தாள். இதை பார்த்த கணவன் அவளிடம் சொன்னான், இத்தனை வருடங்கள் நீ உன் குடும்பத்திற்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு விட்டாள். உன் அண்ணன்களுக்காக, அவர்களின் பிள்ளைகளுக்காக, அவர்களின் படிப்பிற்காக எவ்வளவோ உதவிகளை செய்துவிட்டாள். இப்போது உனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லாமல் ஓய்வெடுக்க விரும்பினால் நீ அமைதியாக வீட்டிலேயே இருக்கலாம் என்றான். நாம இருவரும் சந்தோஷமா வாழலாம். அதற்கு அவள் சொன்னாள், இன்னும் 6 மாதம் இருக்கட்டும், அதற்கு பிறகு நான் முடிவு செய்கிறேன். அதுவே எல்லாவற்றிற்கும் ஆரம்பம். 6ஆம் நாள் எல்லாம் சாதாரணமாகவே இருந்தது. அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவள் குடும்பத்திலிருந்து தொடர்ந்து அழைப்புகள் வந்தன. அவள் அனைவருடனும் பேசினாள். அந்த மாலை அவள் கணவனின் அருகில் அமர்ந்து சொன்னாள், நான் உன்னிடம் ஒரு விஷயம் பேசணும். அவன் கேட்டான், என்னது? அவள் சொன்னாள், என் ஆபீஸ் இங்கிருந்து ரொம்ப தூரம். நகர போக்குவரத்து காரணமா பயணம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் ஆபீஸ்க்கு அருகில நம்ம வீடு இருக்கு, நம்ம அங்க போயிருக்கலாமா? கணவன் சற்று தயங்கினான். ஆபீஸ் கார் வசதி இருக்கே, இங்கிருந்து அதிலேயே போயிடலாமே. ஆனால் அவள் வற்புறுத்தினாள், காரிலேயே போனாலும் தினமும் 2 மணி நேரம் ஆகுது, ரொம்ப சோர்வா இருக்கு. தயவு செஞ்சு எனக்காக நம்ம அங்கே போயிருக்கலாம். அவளின் அப்பாவியான வேண்டுகோளை கேட்டவன் ஒப்புக்கொண்டான். 7ஆம் நாள் அவர்கள் அந்த வீட்டிற்கு சென்றார்கள். அது ஒரு பெரிய காலி நிலம். அதன் நடுவில் ஒரு சிறிய வீடு, சுற்றிலும் காம்பவுண்ட் வால். உள்ளே ஒரு சிறிய ஹால், ஒரு சின்ன சமையலறை, ஒரு சின்ன படுக்கையறை, அதற்குள்ளாரையே ஒரு பாத்ரூம் மற்றும் ஒரு கார் ஷெட் தனியாக உள்ளது. ஆனால் அவர்கள் உள்ளே சென்றபோது அங்கே யாரோ இருந்தார்கள். அவளின் 3வது அண்ணனின் மகன்தான் அவன். கணவன் அதிர்ச்சி அடைந்தான். இது என்ன? யாரும் இல்லை என்று சொன்னாயே, அவன் இங்கே என்ன செய்கிறான்? அவள் அமைதியாக சொன்னால், அவன் 3 மாதம் மட்டும் இங்கே இருப்பான். அவனுக்கு தேர்வு இருக்கு. அவனுடைய படிப்பை நான் தான் பார்த்துக்கிறேன். ஒரே பாத்ரூம், அது படுக்கையறைக்குள் மிகச்சிறிய இடம். இதற்குள்ளாக இவர்களை எல்லாவற்றையும் வைத்து பார்த்து புதுமண தம்பதிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். கணவன் சொன்னான், அவனை ஹாஸ்டலில் வைத்துக் கொள்ளலாம், நான் ஃபீஸ் கட்டுகிறேன் என்றான். ஆனால் அவள் தயங்கினாள். அவள் அண்ணனிடம் அப்படி சொல்ல முடியவில்லை. மீண்டும் கேட்டால், தயவு செய்து 3 மாதம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன செய்வது என தெரியாமல் கணவன் சம்மதித்தான். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே அவனுக்கு அந்த பையனை பிடிக்கவில்லை. ஏதோ தவறான ஒரு உள்ளுணர்வு அவனுக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது.
இரவு நேரங்கள் சிரமமாக மாறின. அவன் அடிக்கடி கதவை தட்டுவான். லேட் நைட் பாத்ரூம் பயன்படுத்தி அவர்களை அடிக்கடி தொந்தரவு செய்வான். கணவன் அமைதியாக தூங்க முடியவில்லை. சில சமயம் கார் ஷெட்டில் தூங்கினான், சில சமயம் காருக்குள்ளேயே தூங்கினான். நாட்கள் கடந்தன. அமைதியற்ற வாழ்க்கை. அவள் தேவதனை மாதிரிதான், எல்லாம் சரியாகிவிடும் என்று அவன் நினைத்தான். ஆனால் அது நடக்கவில்லை. ஒரு நாள் அவளின் தங்கை, கணவன் மற்றும் குழந்தையுடன் வந்தார். குடும்ப பிரச்சனை இங்கே இருக்கணும் என்று. கணவன் குழப்பமடைந்தான். இது என்ன நடக்குது? அவன் சொன்னான், வேறொரு வீட்டில் தங்கலாம், நாம ஏற்பாடு பண்ணிடலாம் என்றான். ஆனால் யாரும் கேட்கவில்லை. அந்த சிறிய வீட்டில் மேலும் மக்கள் கூட்டம் அதிகமாகியது. அதனுடன் இவர்களுக்குண்டான பதட்டம் ஆரம்பமானது. கணவன் சிக்கிக்கொண்டான். பேச முடியவில்லை, விட்டு போக முடியவில்லை. மெல்ல அவன் மனச்சோர்வில் விழுந்தான். அந்த பையனின் நடத்தை சரியாக இல்லை. அவன் உடை, அவன் நடத்தை எல்லாமே அவனை பாதித்தது. ஒரு இரவு வேலை முடிந்து தாமதமாக வந்தபோது அவன் அதிர்ச்சி அடைந்தான். அந்த பையன் அவர்களின் படுக்கையறையில், அதே படுக்கையில் அவனுடைய மனைவியின் அருகில் படுத்திருந்தான். அவன் கோபமாக கேட்டான், நீ இங்க என்ன பண்ணுற? அவன் சாதாரணமாக சொல்கிறான், வெளியில் ரொம்ப சூடு, அதனால் ஏசி ரூம்ல தூங்கலாம்னு வந்தேன். கணவன் அதிர்ச்சி அடைந்தான். ஆனால் அவன் மனைவி, அதில் தவறு என்ன இருக்கிறது? அவள் சொன்னால், நம்ம ஊர்ல எல்லாரும் ஒரே ரூம்ல ஒன்னாதான் தூங்குவோம். அவன் எனக்கு மகன் மாதிரி. கணவன் அவளை நம்பினான். ஆனால் அந்த பையனை ஒருபோதும் நம்ப அவன் மனம் விதம் தரவில்லை. அவன் அமைதியாக இருந்தான். உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவளுக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. அவன் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான், பெங்களூரில். அங்கே ஒரு அதிர்ச்சி உண்மை வெளிவந்தது. மருத்துவர் சொன்னார், பல ஆண்டுகளுக்கு முன்பு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. அவளால் குழந்தை பெற முடியாது. அவளுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் சிஸ்ட் இருக்கிறது. இந்த வலி நீங்காது. அவள் இந்த வலியுடன் வாழத்தான் வேண்டும், அல்லது கருப்பையை நீக்கம் செய்ய வேண்டும் என்றார். கணவன் உடைந்து போனான். சிகிச்சைக்கு பிறகு அவள் விசாரிக்க ஆரம்பித்தான். உண்மை தெரிய வந்தது. அவளின் சொந்த அண்ணனே அவளை முன்னாடி மருத்துவமனைக்கு கொண்டு போய் இந்த கேவலமான செயலை செய்திருக்கிறான். எப்படிப்பட்ட அண்ணன் இவன் என கேட்டான். அவள் அவனை காப்பாற்ற முயன்றாள். நான் தான் காரணம் என்று அவளே ஒப்புக்கொண்டாள். அவன் கேட்டான், நீ ஏன் என்னை ஏமாத்தினாய்? நான் உன்னை தேவதைன்னு தானே நினைச்சேன். அவள் பதில் சொல்லாமல் அழுத. நான் உனக்கு குழந்தை பெத்து கொடுக்க முடியலன்னா தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத. நீ வேணும்னா இன்னொரு திருமணம் கூட பண்ணிக்கோ. அவளின் அப்பாவித்தனத்தை பார்த்தவன் முழுவதும் உடைந்தான். அவன் சொன்னான், கவலைப்படாதே, நாம் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாம், நம்ம சந்தோஷமா வாழலாம். ஆனால் அதுதான் ஆரம்பம். ஒரு புயல் அவன் வாழ்க்கைக்குள் நுழைய போகிறது. அந்த குற்ற மனப்பான்மை கொண்ட அண்ணன், அவன் மகன் எப்படி இவர்களை பிரிக்க முயன்றார்கள். அவர்கள் எப்படி தங்களுக்கு தெரிந்த செல்வாக்குமிக்க நபர்களின் பெயரை சொல்லி மரண மிரட்டல்கள் கொடுத்தார்கள். அந்த குற்ற மனப்பான்மை கொண்ட அண்ணன் எப்படி தனது தங்கையின் மனத்தை மாற்றினார். இந்த அனைத்து விஷயங்களையும் பாகம் 3ஆம் பகுதியில் நாம் வெளிப்படுத்துகிறோம். தயவு செய்து இந்த தகவலை பகிருங்கள். ஒரு உயிரை காப்பாற்ற இது உதவலாம். உங்கள் குரல் மிகவும் முக்கியமானது. இது சமூகத்தில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். நன்றி.